வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் 7th டேர்ம் 1 ஹிஸ்ட்ரியில் யூனிட் 3 எமர்ஜென்ஸ் ஆஃப் நியூ கிங்டம் இன் சவுத் இந்தியா லேட்டர் சோலாஸ் அண்ட் பாண்டியாஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சோலாஸ் அப்படின்றவங்க பாப்புலர் அண்ட் வெல் நோன் தமிழ் மொனார்க்ஸ் இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் சவுத் இந்தியா. என்ன சொல்கிறாங்க, சோலாஸ் அப்படின்றவங்க ரொம்ப பாப்புலரு, அது இல்லாமல் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க, இன்றைக்கி வரைக்கும் கூட ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு உள்ள சொல்கிறேன். இவங்க எந்தெந்த விஷயத்துக்கெலாம் இவங்க ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, அவங்களோட ஸ்டேட் ஸ்ட்ரக்சரு, எக்ஸ்டென்சிவ் இரிகேஷன் நெட்வொர்க்கு, வாஸ்ட் நம்பர் ஆஃப் டெம்பிள்ஸ் தே பில்ட்டு, அது இல்லாமல் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சருக்கு அவங்க பண்ண கான்ட்ரிபியூஷன். அதாவது இது எல்லாத்தையுமே பற்றி விளக்கமாக உள்ள லெசனில் இன்ச் பை இன்ச்சாக கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட்: ஸ்டேட் ஸ்ட்ரக்சர் இம்பார்ட்டன்ட், இரிகேஷன், டெம்பிள்ஸ், ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர். அடுத்ததாக அது இல்லாமல் அவங்களோட ஓவர்சீஸ் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அதாவது அவங்களோட நேவல் பவரை பற்றி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. உள்ள நேவல் பவர் எவ்வளோ அதிகம் அப்படின்னா, நார்த் இந்தியா மட்டும் இல்லாமல் பக்கத்து சுமத்ரா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி கடல் கடந்து கூட போய் படையெடுத்து அந்த கண்ட்ரீஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க சோலாஸ். அந்தளவுக்கு அவங்களோட நேவல் பவர் வந்து பெருசாக இருந்திருக்கு. இப்போ லெசனுக்குள்ளே போகலாம். ரிவைவல் ஆஃப் த சோலா ரூல். இப்போ சோலா அப்படின்றத நம்ம லெசனில் பார்த்தோம், லேட்டஸ்ட் சோலாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கல்ல. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்போ ஏர்லியராக யாராவது இருந்தாங்களா அப்படின்னா இருந்தாங்க. சங்கம் பீரியடில் சேரா, சோலா, பாண்டியாஸ் மூவேந்தர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அசோகரோட இன்ஸ்கிரிப்ஷனில் கூட மூவேந்தர்களை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீரியட்லேயும் சோலாஸ் இருந்திருக்காங்க. அப்போது ஏன்ஷியன்ட் சோலாஸ் அப்படின்றவங்க காவிரி டெல்டா பக்கத்தில் ஒரு பெரிய கிங்டம் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட கேபிட்டல் வந்து உறையூர். அதில் முக்கியமான ரூலர் யார் அப்படின்னா கரிகாலன் அப்படின்றவர் தான். ஏன்னா அவர் கல்லணையை கட்டினார். இன்றைக்கி வரைக்கும் கூட நம்ம அவரை நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்தவங்களாம் பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் லேட்டராக 9th செஞ்சுரியில் தான் திருப்பி சோலா கிங்டம் திருப்பி ரிவைவ் ஆகிருக்கு. 9th செஞ்சுரியில் சோலா டைனாசிட்டியை யார் திருப்பி ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறா அப்படின்னா விஜயாலயா. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோலா டைனாசிட்டி ரிவைவ் பண்ணி வச்ச யார் எந்த கிங் அப்படின்னு கேட்பாங்க. விஜயாலய சோழன். இவர் வந்து தஞ்சாவூரை பிடிச்சி அதை கேபிட்டல் ஆக்குறாரு. பின்னாடி கொஞ்ச நாள் கழித்து ராஜேந்திரா 1 பதவிக்கு வரும்போது அவர் கேபிட்டலை கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு மாற்றுறாரு. அடுத்ததாக ராஜராஜா 1. ராஜராஜா 1 985லேருந்து 1014 வரைக்கும் ரூல் பண்ணியிருக்காரு. இவர் வந்து அவரோட டைமை தாண்டி பியாண்ட் ஹிஸ் டைம் பாப்புலர்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து நிறைய கிங்ஸ் நம்மளை ரூல் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம மைண்டில் ஒரு சோலா கிங் சொல்லுங்கள் அப்படின்னா நமக்கு டக்குனு ஞாபகம் வருது தஞ்சாவூர் பெரிய கோயிலும் அதை கட்டின ராஜராஜ சோழன் தான். ஸோ அவரோட பவர் இப்போ வரைக்கும் கூட இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறதுக்கு தான் grew popular beyond his time அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. he established Chola authority over large part of South India. சவுத் இந்தியாவில் லார்ஜ் பார்ட்டை இவர் ரூல் பண்ணியிருக்காரு. இவரோட நேவல் எக்ஸ்பெடிஷன் வந்து எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் சோலாஸ் இன்டு த வெஸ்ட் கோஸ்ட்டு அண்ட் ஸ்ரீலங்கா. என்ன சொல்கிறாங்கன்னு புரியுதா? இவர் வந்து இவரோட கடல் படையை வச்சுக்கிட்டு ஸ்ரீலங்காவை போய் பிடிச்சிருக்காரு, வெஸ்ட் கோஸ்ட்டை பிடிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பிளேசஸை நேவல் பவரை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காரு அவரோட டெரிட்டரியை அப்படி சொல்கிறாங்க. அது இல்லாமல் இவர் ராஜராஜேஸ்வரம் டெம்பிள், பிரகதீஸ்வரா டெம்பிளை பில்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்தவங்க தான் ராஜேந்திர சோலா 1 1014லேருந்து 1044 வரைக்கும். புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுன்ற மாதிரி அவங்க அப்பா எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கிங்கோ இவரும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் கிங்கு. இவர் வந்து சவுத் இந்தியாவில் சோலா எம்பையர் ரிமைண்ட் எ பவர்ஃபுல் ஃபோர்ஸ் இன் சவுத் இந்தியா டூரிங் இஸ் ரெஜிம். இவரோட பீரியட்லேயும் சவுத் இந்தியாவில் நம்ம தான் கெத்தாக இருந்திருக்கோம். அது இல்லாமல் இவர் அரசர் ஆனோன்னு நார்த் இந்தியாவுக்கு படையெடுத்து போயிருக்காரு. படையெடுத்து போய் அங்கே நிறைய டெரிட்டரியாக பிடிச்சிருக்காரு. அவர் நார்த் இந்தியாவில் போய் நிறைய பிளேஸை பிடிச்ச காரணத்தினால அவருக்கு அவரே ஒரு பட்டம் கொடுத்துக்கிறாரு. என்ன அப்படின்னா கங்கை கொண்டான், கான்குரர் ஆஃப் தி கங்கை ரீஜியன், அதாவது கங்கையை வென்றவன் அப்படின்ற மீனிங்கு. அந்த கங்கையை, அதாவது கங்கை ரீஜியன் நார்த் இந்தியா வந்து பிடிச்சதோட வெற்றியை வந்து கொண்டாடும் விதமாக இங்கே ஒரு டெம்பிள் கட்டியிருக்காரு. அதான் கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள். அடுத்து நேவி ஆஃப் ராஜேந்திர சோலா பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் வந்து கடல் கடந்து போய் சதன் சுமத்ரான்றது வந்து இந்தோனேஷியாவில் இருக்குது. அங்கே இருக்கிற கிங்டம் ஆஃப் ஸ்ரீவிஜயாவை வந்து கான்கோர் பண்ணியிருக்காரு, பிடிச்சி அங்கேயும் சோலாவோட கொடியை நாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக இவங்களோட நேவல் பவரை வச்சு ஓவர்சீஸ் ட்ரேடையும் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக டிக்ளைன் ஆஃப் தி சோழா எம்பையர். இப்படி வளர்ந்துக்கிட்டு இருந்த சோழா எம்பையர் எப்போ முடிவுக்கு வந்துச்சு அப்படின்னா, ராஜேந்திரா சோழாவுக்கு அடுத்து மூணாவதாக வந்த ரூலர் அடுத்து வந்த 3 ரூலர்ஸுமே பெருசாக கேப்பபிள் இல்லை. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா தேர்ட் ரூலர் வீர ராஜேந்திராவோட பையன் ஆதி ராஜேந்திராவோட இந்த சோழ டைனாசிட்டி முடிஞ்சு போச்சு. அவரை சிவில் அண்ட்ரஸ்டில் கொண்டுடுறாங்க. ஸோ அவருக்கு அப்புறம் சோழா ரூல் கிடையாது. சோழா ரூல் கிடையாதுன்னா சோழா சாளுக்கியா மிக்ஸில் அப்புறம் வருவாங்க. ஸோ சோழா அப்படின்ற விஜயாலய சோழன் ஆரம்பித்த சோழா வந்து இந்த இடத்துல ஃபினிஷ் ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த பாக்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா கவனிங்க. என்னென்னா, ராஜராஜ சோழன் இருக்காரா, ராஜராஜ சோழனுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. பையன் பேர் ராஜேந்திர சோழா 1, பொண்ணு பேர் வந்து குந்தவை. இந்த குந்தவை இருக்காங்களா, அவங்கள சாளுக்கியா பிரின்ஸு விமலாதித்யாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்க 2 பேருக்கும் ஒரு பையன் பிறக்குது. அந்த பையன் பேர் ராஜராஜ நரேந்திரா. அவருக்கும் நம்ம இங்கே வந்து ராஜராஜரோட பையன் இருக்கார்ல ராஜேந்திர சோழனுக்கு ஒரு பொண்ணு இருக்குது அமங்காதேவின்னு. இந்த அமங்காதேவிக்கும் அந்த ராஜராஜ நரேந்திரனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மிக்ஸில் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் குலோத்துங்கா 1. ஸோ இதுக்கப்புறம் ஆதிராஜேந்திரா இறந்ததுக்கப்புறம் ஒரு கிரேட் ரூல் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குலோத்துங்கா 1 என்ன பண்ணுவார் அப்படின்னா, சோழா சாளுக்கியா டைனாசிட்டி கலந்த டைனாசிட்டியை வந்து இங்கே சோழா கிங்டமில் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். இவர் வந்து கிங்காக அசைன் ஆகி எப்படி ரூல் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஆதிராஜேந்திரா இறந்ததுக்கப்புறம் ஈஸ்டர்ன் சாளுக்கியா பிரின்ஸ் ராஜேந்திர சாளுக்கியாவை தான் நம்ம குலோத்துங்கா 1 அப்படின்னு சொல்கிறோம். இந்த ராஜேந்திர சாளுக்கியா தான் என்ன பண்ணுவார்னா, சோழ நாட்டோட அரசராக முடிசூடி இவர் வந்து எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுவார். இவரோட எண்ணம் என்ன அப்படின்னா, மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அமைதியான முறையில் ஆட்சி பண்ணணும், தேவையில்லாமல் சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு பீஸ்ஃபுல்லான ஆளுன்னு வச்சுப்போம். இவர் சிலோனில் ஸ்ரீலங்காவில் பிடிச்சிருந்தாங்களே இடம், அந்த இடத்த வந்து லூஸ் பண்ணிடுவார். அந்த இடம் கையை விட்டு போயிடும். அடுத்து பாண்டியன் டெரிட்டரியும் அவங்கள வந்து சுதந்திர அரசாக அறிவிச்சுக்குவாங்க. நாங்கள் வந்து சோழாக்கியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்குவாங்க. அதே மாதிரி காஞ்சிபுரமும் தெலுங்கு சோழாஸ் எடுத்துப்பாங்க. The year 1279, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இயரில் கடைசி சோழா ரூலர் ராஜேந்திர சோழா 3 பாண்டியா கிங் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1 அப்படின்றவர் தோக்கடிச்சு சோழா டைனாசிட்டிக்கு ஒரு முடிவு கட்டிடுவார். ஸோ அதோட சோழா டைனாசிட்டி கிடையாது. 1279 கடைசி சோழா ரூல் யார், ராஜேந்திர சோழா 3. அவரை கொன்னது யார், மாரவர்மன் குலசேகர பாண்டியன் 1. அடுத்ததாக அட்மினிஸ்ட்ரேஷன். இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா கிங்டம்லேயும் இருக்க மாதிரி தான். அரசர் அப்படின்னாலே அரசர் தான் ஒரு சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பவராக இருப்பார். அவர் சொல்கிறது தான் எல்லாமே நடக்கும். அது இல்லாமல் அரசரோட ஆணைகளை வந்து எங்கே எழுதுவாங்க, அரசர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம வந்து அசோகர் பீரியடில் படிச்சிருப்போம். அசோகர் சொல்கிறது எல்லாத்தையுமே பாறைகளில் ராக் இன்ஸ்கிரிப்ஷன், பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு அந்த மாதிரி செதுக்கி வைப்பாங்கல்ல. அதே மாதிரி நம்ம சோழாஸோட அரசாணைகளை வந்து பாம் லீவ்ஸ், அதாவது பனை ஓலையில் எழுதி வைப்பாங்க. அது இல்லாமல் கோயிலோட செவர்களில் எழுதி வைப்பாங்க. கின்ஷிப் ஹெரிடிட்ரி, இது நமக்கு நல்லாவே தெரியும். அரசர் வந்து பதவியில் இருந்தார்னா அவருக்கு அப்புறம் அவரோட பையன் வருவார், அதுக்கப்புறம் அதுக்கடுத்த பையன் வருவார். பொதுவாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராஜா இருக்காருன்னா அவருக்கு அடுத்து அவரோட ஃபஸ்ட்டு பையன் தான் வருவார், எல்டர் சன் தான் ஃபஸ்ட்டு வருவார். அவரை வந்து ஃபஸ்ட்டு யுவராஜா அப்படின்னு பட்டம் சூட்டுவாங்க. பட்டம் சூட்டி அவங்க ப்ராவின்ஸில் வந்து கவர்னராக அப்பாயின்ட் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னா, எப்படி ஆட்சி பண்ணணும் அப்படின்ற ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராவின்ஸில் யுவராஜாவை அப்பாயின்ட் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அரசராக முடி சூட்டுவாங்க. இவங்க வந்து வெல் ஆர்கனைஸ்டு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வெல் ஆர்கனைஸ்டு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போ நம்ம கண்ட்ரி எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ இந்தியான்னு ஒரு கண்ட்ரி இருக்குது, அதுக்குள்ளே ஸ்டேட்ஸ் அண்ட் சப்டிவிஷன் இருக்குது. ஒரு ஸ்டேட்டுக்குள்ளேயும் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தாலுக்குள்ளே வில்லேஜ், இந்த மாதிரி எப்படி டீட்டெயிலாக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஒரு பர்டிகுலர் ரீஜியனை செப்பரேட் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ்க்காக பண்ணுறாங்கல்ல, அதே மாதிரி இவங்க அந்த காலத்திலே பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் ஸ்பெஷலு. என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராவின்ஸாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரி, நம்ம என்டையர் கிங்டமை ப்ராவின்சஸாக பிரிக்கிறாங்க. ப்ராவின்ஸ் ஆர் மண்டலாஸ். ஒவ்வொரு மண்டலாஸையும் நாடுஸ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு நாடையும் குர்ரம்ஸ்னு பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு குர்ரமும் நிறைய வில்லேஜ் சேர்ந்தது ஒரு குர்ரம். அப்போது வில்லேஜ்னு ஒரு சப்டிவிஷன் இருக்குது. ஸோ இந்த ஆர்டரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராவின்ஸ் ஆர் மண்டலம், நாடு, குர்ரம், அடுத்து வில்லேஜ்.
அடுத்து கிராமம். ஓகே, லோக்கல் கவர்னன்ஸ் அப்படின்றது நிறைய பாடிஸ் இருந்திருக்கு. ஊரார், சபையார், நகரத்தார், நாட்டார். இப்போ நான் சொன்னல உள்ளே வந்து நிறைய டிவிஷன், ப்ராவின்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஒன்னொன்றுத்துக்கும் ஒரு குரூப், ஒவ்வொரு பாடிஸ் இருக்குது. வித் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் நியூமரஸ் பெசன்ட் செட்டில்ட் அப் அந்த கண்ட்ரி சைட். அதாவது ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா சோலாஸுக்கான வருமானம் முக்கியமாக எதுலேருந்து வந்துச்சுன்னா இவங்களோட விவசாயத்துலேருந்து தான் வந்துச்சு. ஸோ அக்ரிகல்ச்சர் தான் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நிறைய பீப்புள்ஸ் வந்து கண்ட்ரி சைடில் தான், அதாவது வில்லேஜ் சைடில் தான் வசிப்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரி சைடுக்கு பேர் தான் ஊர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஊரை ஊரார் அப்படின்றவங்க தான் ரூல் பண்ணுறாங்க. ஊரார் அப்படின்றவங்க யார்? ஹூ ஆர் லேண்ட் ஹோல்டர்ஸ். அவங்க வந்து அந்த நிலத்துக்கு ஓனராக இருப்பாங்கள்ல, அந்த லேண்ட் ஹோல்டர்ஸ் தான் ஊராஸ். இவங்க தான் அந்த ஊரை வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறாங்க. அடுத்து சபையார் அப்படின்றவங்க பிராமன் வில்லேஜஸ். அதாவது இந்த கிங்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிராமின்ஸ்க்கு வந்து பிரம்மதேய லேண்ட்ஸ் கொடுப்பாங்க, ஃப்ரீயாக டேக்ஸ் ஃப்ரீ லேண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த லேண்டில் யார் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கிறாங்களோ அவங்க பேர் சபையார். நல்லா வச்சுக்கோங்க. பிராமின் வில்லேஜஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ், ஃபினான்ஷியல், ஜுடிஷியல் ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணுறவங்க இந்த சபையார். அடுத்து நாட்டார் அப்படின்றவங்க ட்ரேட் பண்ணுறாங்களே, ட்ரேடர்ஸ் இருக்காங்களா, அந்த பிளேஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க பேர் நகரத்தார். அடுத்ததா skilled artisans like masons, blacksmith, goldsmith, weavers, potters also lived in நகரம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நகரத்தார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம், அவங்க எதை ரூல் பண்ணுறாங்க? நகரம் அப்படின்ற பிளேஸில் ரூல் பண்ணுறாங்க. இந்த நகரத்தில் யார் இருப்பாங்க? ட்ரேடர்ஸ் மட்டும் இல்லை, ஸ்கில்டு ஆர்டிசன்ஸு, அதாவது பானை செய்கிறவங்க, தங்கம் பொன் வேலைகள் செய்கிறவங்க, வீவிங் பண்ணுறவங்க, இது மாதிரி நிறைய ஸ்கில் ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க தான் நகரத்தார். அடுத்து நாட்டார் function as an assembly of நாடு and decided all the disputes and issues pertaining to நாடு. அது ஒன்றும் இல்லை, நாடு அப்படின்ற நம்ம சொன்னல முதல்ல சப்டிவிஷன், அதில் நாடுன்ற டிவிஷனை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறவங்க பேர் நாட்டார். அடுத்து அசம்பிளிஸ் இன் ஊர், சபா, நகரத்தார், நாடு ஒர்க் த்ரூ வேரியஸ் கமிட்டிஸ். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் மெம்பர்ஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய கமிட்டி வச்சுருப்பாங்க. இந்த வேலையை பார்க்குறதுக்கு இவங்க, அந்த வேலையை பார்க்குறதுக்கு அப்படின்னு நிறைய கமிட்டிஸ் இருப்பாங்க. அந்த கமிட்டிஸோட வேலை என்ன அப்படின்னா இரிகேஷன், அதாவது நீர்ப்பாசனம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும், ரோடு போடணும், கோயிலை பார்த்துக்கணும், கார்டன்ஸு, கலெக்ஷன் ஆஃப் ரெவன்யூஸு, கண்டக்ட் ஆஃப் ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல்ஸ், இந்த மாதிரி நிறைய வேலைங்களை இந்த கமிட்டிஸ் பார்த்துருக்காங்க. ஸோ அரசருக்கு வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்ற பேரும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு 100 பேரை வந்து ஒரு 10 பேர் கொண்ட குழு வந்து சரியாக அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா வசதியுமே கிடைச்சிரும். ஸோ திஸ் இஸ் அ கிராஸ் ரூட் லெவல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன். அடுத்து உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உத்திரமேரூர் அப்படின்றது அட் ப்ரெசென்ட்டில் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது வந்து ஒரு பிரம்மதேயா வில்லேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? டேக்ஸ் ஃப்ரீ லேண்டை பிராமின்ஸ்க்கு வந்து கிங்ஸ் வந்து கொடுப்பாங்க, அதுக்கு பேர் பிரம்மதேயா அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கமிட்டி சொன்னல முதல்ல, அந்த மாதிரி வில்லேஜ் சபாவில் கமிட்டிஸில் உள்ள மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மொத்தம் 30 வார்டு இருக்குமா, ஒவ்வொரு வார்டில் இருந்தும் ஒரு மெம்பர் செலக்ட் பண்ணணும். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? யாரை வந்து அந்த வார்டு மெம்பராக வந்து போட்டியிடலாம் அப்படின்னு சம் க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் போட்டியிடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு அவங்க மென்னாக இருக்கணும். எனக்கு இது புரிஞ்சது தான். ஃபஸ்ட்டு அவங்க மென்னாக இருக்கணும், விமனெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. மென்னாக இருக்கணும். அவங்களோட ஏஜ் குரூப் வந்து 35லேருந்து 70க்குள்ளே இருக்கணும். அவங்க வந்து வேதிக் டெக்ஸ்ட் அண்ட் ஸ்கிரிப்சர்ஸை நல்லா தெரிஞ்சவங்களாக இருக்கணும். அப்படின்னாலே என்ன அர்த்தம்? மேலே, அதாவது சொசைட்டியில் அப்பர் கிளாஸில் இருக்கவங்க மட்டும்தான் அதில் பண்ண முடியும். லோவர் கிளாஸில் இருக்கவங்களாம் கண்டிப்பாக வேதிக்கெலாம் படிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ தே ஆர் நாட் அலவுட் டு கண்டெஸ்ட் இன் தி எலெக்ஷன். ஸோ அது இல்லாமல் தி ஆல்சோ ஓன் லேண்ட் அண்ட் ஹவுஸ், லேண்டும் இருக்கணும், ஹவுஸும் இருக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு வார்டு மெம்பராக இருக்கிறதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இப்போ இந்த குவாலிஃபைடு கேண்டிடேட் இருக்காங்களே, அவங்களோட பேரை வந்து ஒரு பனை ஓலையில் எழுதி அதை வந்து ஒரு பானைக்குள்ளே போடுவாங்க. அப்போது அந்த அசம்பிளியில் இருக்க ஒரு வயசான ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு, தம்பி இதுலேருந்து ஒரு ஓலை எடுப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஓலை எடுக்கிறாங்க. அந்த ஓலையில் யார் பேர் வருதோ அவங்க தான் அந்த கமிட்டி மெம்பர். இந்த மாதிரி நிறைய கமிட்டிஸோட மெம்பர்ஸை வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே வந்து எலெக்ஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ எந்த இன்ஸ்கிரிப்ஷனில் இந்த வில்லேஜ் சபா எலெக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது இம்பார்ட்டன்ட்டு. உத்திரமேரூர் இன்ஸ்கிரிப்ஷன். அடுத்தது ரெவென்யூ.
ரெவென்யூ பற்றி சொல்லணும் அப்படின்னா சோலா ஸ்டேட்டோட முக்கியமான ரெவென்யூ கம்ஸ் ஃப்ரம் தி லேண்ட். அதாவது அவங்க விவசாயத்திலேருந்து வர்ற வருமானம் தான் அந்த கண்ட்ரியோட முக்கியமான வருமானம். இது ஏன் நான் அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக வந்து விவசாயத்துலேருந்தும் வரும், ட்ரேட்லேருந்தும் வரும், மற்ற பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்லேருந்தும் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். ஆனால் முக்கியமான சோலா வருமானம் எங்கேருந்து வருது அப்படின்னா இஸ் கம் ஃப்ரம் தி லேண்ட். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லேண்ட் டேக்ஸுக்கு பேர் காணிக்கடன் அப்படின்னு பேர். சோலா ரூலர் வந்து எலாபரேட் சர்வே எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு லேண்டு வந்து எவ்வளோ விலையும் அதுலேருந்து எவ்வளோ வருமானம் வரும் அப்படின்ற சர்வேலாம் எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ எங்களுக்கு பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அது பிளாங்காக சொல்கிறது இல்லை, இது இவ்வளோ விளைஞ்சா இவ்வளோ வேணும்னு கேட்கல, அந்த லேண்டை வந்து நல்லா சர்வே பண்ணி அதுலேருந்து கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1/3 ஆஃப் த ப்ரொடியூஸ். இப்போ வந்து 3 மூட்டை விளைஞ்சிச்சு அப்படின்னா அதில் ஒரு மூட்டையாக கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். அது லேண்ட் டேக்ஸாக மோஸ்ட்டாக இந்த மாதிரி தான் டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் லேண்ட் டேக்ஸ் இல்லாமல் அதர் டேக்ஸ், ப்ரொஃபஷனுக்கான டேக்ஸு, டோல் ஆன் ட்ரேட் பண்ணும்போது அதுக்கான டோல்ஸு இதெல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மெயின் இன்கம் இஸ் ஃப்ரம் தி லேண்ட். அடுத்து சோஷியல் ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் ஆன் லேண்ட் ரிலேஷன். எப்போவுமே சோஷியல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஜென்ரலாக லேண்டை பேஸ் பண்ணி தான் வரும். இப்போ இங்கேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, பிரம்மதேயா, இதில் வந்து நான் 2-3 டேர்ம் சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரம்மதேயா அப்படின்றது என்ன அப்படின்னா பிராமின்ஸ்க்கு கிங்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குற டேக்ஸ் வந்து இல்லாமல் ஃப்ரீயாக கொடுக்குற லேண்ட்ஸ்க்கு பேர் தான் பிரம்மதேயா லேண்ட்ஸ். அடுத்து தேவதானா வில்லேஜஸ். தேவதானா அப்படின்னா தேவா அப்படின்னா கடவுள்னு வச்சுப்போம். இப்போது டெம்பிள்ஸ்க்கு கிங்ஸ் வந்து கொடையாக கொடுக்குறாங்கல்ல, அந்த லேண்டுக்கு பேர் வந்து தேவதானா வில்லேஜஸ். அந்த வில்லேஜஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டெம்பிள் இருக்குல்ல, அந்த டெம்பிளுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். அந்த நிலத்துலேருந்து வர்ற வருமானம் எல்லாமே அந்த கோயிலுக்கு போய் சேரும். ஓகேயா, இதுதான் தேவதானா வில்லேஜஸ்ஸு. அடுத்து பள்ளிச்சந்தம் அப்படின்னா ஜெயின் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு கொடுக்குற லேண்ட் கிராண்டுக்கு பேர் பள்ளிச்சந்தம். அடுத்து வெள்ளான் வாகை லேண்ட் அப்படின்றது அந்த லேண்டு விவசாயம் பண்ணுவாங்கள்ல அந்த லேண்டை தான் வெள்ளான் வகை லேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லேண்ட் ஹோல்டர்ஸ்க்கு பேர் வந்து வெள்ளாளர்ஸ்க்குல ரெண்டு க்ரைட்டீரியா இருக்குது. ஒன்று வந்து லேண்டு வச்சுருக்கவங்க, இன்னொன்று வந்து லேண்டு இல்லாமல் லேண்டு வச்சுருக்கவங்களுக்கு வேலை பார்க்குறவங்க. அந்த மாதிரி லேண்டு இல்லாமல் பிரம்மதேயா லேண்ட்லேயும் இந்த வெள்ளாளர்ஸ் லேண்ட்லேயும் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு பேர் வந்து உளுகுடி அப்படின்னு பேர். இவங்களும் வெள்ளாளரோட ஒரு கைண்டு தான், ஆனால் இவங்களுக்கு நிலம் இருக்காது. இவங்க வந்து பிரம்மதேயா லேண்ட்லேயும் வெள்ளான் வகை லேண்ட்லேயும் போய் விவசாயம் பார்ப்பாங்க. அடுத்து இப்போது 2 க்ரைட்டீரியா சொன்னேன் வெள்ளாளரில், லேண்டு வச்சுருக்கவங்க, லேண்டு வைக்காதவங்க. லேண்டு வச்சுருக்கவங்களுக்கு ஷேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மேல் வரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய ஷேர் வந்து லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு போகும். இந்த வேலை பார்க்குறாங்களா உளுகுடி அவங்களுக்கு வந்து கீழ்வரம் போகும். கீழ்வரம் அப்படின்னா லோவஸ்ட் ஷேர் போகும். ஓகே, அடுத்ததாக லாஸ்ட் அடிமை அண்ட் பணிசை மக்கள் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க வந்து மற்ற எல்லாருக்குமே சர்வ் பண்ணுறவங்க. இவங்க வந்து விவசாயிகளுக்குள்ளே வரமாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த வீட்டு வேலை பார்க்குறது, மற்ற சின்ன வேலைங்க செய்கிறது அதெல்லாம் பண்ணுவாங்க. அடிமை அண்ட் பணிசை மக்கள் இவங்க 2 பேரும். இதுக்கிடையில் ஆர்ம்டு மென்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸும் இருக்காங்க சொசைட்டியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு பிராமின்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் யார் பார்த்து தேவதானா வில்லேஜஸ் பற்றி பார்த்தோம், அப்புறம் பள்ளிச்சந்தம், அதுக்கப்புறம் வெள்ளாளர்ஸு, இப்போ வந்து அடிமை அண்ட் பணிசை மக்கள், இப்போது ஆர்ம்டு மென்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே சொசைட்டியில் இருக்காங்க. அடுத்து இரிகேஷனு. சோலா கேவ் இம்பார்ட்டன்ட் டு இரிகேஷன். இவங்க இரிகேஷனுக்கு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் 16 மைல், நல்லா பாருங்கள், 16 மைல் லாங் எம்பேக்மெண்ட்டு பில்டு பை ராஜேந்திர சோழா. 16 மைலில் பில்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் ஒரு வடிகால் வாசனத்தை. எப்படி சூப்பர் இல்லை? இதில் வடி வாய்க்கால் அப்படின்னு 2 சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா வாய்க்கால்னால் நமக்கு தெரியும், இப்போ நமக்கு நல்லாவே தெரியும். வாய்க்கால்னால் தண்ணி உள்ளே வரத்துக்கு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு கோயில் இருக்குது, கோயிலுக்குள்ளே தண்ணி, குளத்துக்கு தண்ணி வரணும் அப்படின்னா அது வாய்க்கால் வழியாக உள்ளே வரும். இப்போது ரொம்ப மழை பெய்யுது, எக்ஸஸ் வாட்டர் எல்லாத்தையுமே வெளியில் அனுப்பணும், தேவையில்லாத வாட்டரை வெளியில் ஏற்றுறதுக்கு வடி அப்படின்னு சொல்லுவாங்க. வடி அப்படின்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். வடி அப்படின்றது ட்ரைனேஜ் சேனலு, வாய்க்கால் அப்படின்றது சப்ளை சேனல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வடின்றது என்னது, எக்ஸஸாக உள்ள தண்ணியை வெளியேற்றுறதுக்கு வடி. வாய்க்கால் அப்படின்றது தண்ணி தேவையாகும் போது உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்க்கால். காமன் வில்லேஜில் இருக்க வாய்க்காலுக்கு பேர் வந்து ஊர் வாய்க்கால் அப்படின்னு பேர். நாட்டில் இருக்க வாய்க்காலுக்கு பேர் நாடு வாய்க்கால். இந்த டர்ன் சிஸ்டம் இஸ் இன்ட்ரடியூஸ் இன் டிஸ்ட்ரிபியூட்டிங் த வாட்டர். இந்த யூஸ் பண்ணி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வாட்டர் நடந்திருக்கு.
அடுத்து ரிலீஜியன். இவங்க ரிலீஜியனை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம். நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலில் மெயின் டெய்ட்டி என்னது, முதன்மையான கடவுள் என்னது, சிவனா. ஸோ தே ஃபாலோ தி சைவிசம். ஸோ சோலா ரூலர்ஸ் வாஸ் அட்ரண்ட் சைவேட்ஸு. இவங்க லார்டு சிவாவை ப்ரைஸ் பண்ணி நிறைய போயம்ஸை எழுதியிருக்காங்க. யார் அப்படின்னா நாயன்மாஸ். அதாவது சிவனை ஃபாலோ பண்ணுறவங்க பேர் நாயன்மாஸு. அவங்க சிவனை போற்றி நிறையா பாட்டை எழுதியிருக்காங்கல்ல, அந்த பாட்டெல்லாம் ஒன்றா தொகுத்தவர் பேர் நம்பியாண்டார் நம்பி. அந்த தொகுப்புக்கு பேர் திருமுறை. அதாவது திருமுறை வந்து சிவனை பற்றின பாடல்கள் நிறைய நாயன்மார்கள் எழுதின எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து திருமுறையாக தொகுத்திருக்காரு. யார்? நம்பியாண்டார் நம்பி. அடுத்து டெம்பிள்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா எக்ஸ்டென்சிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டெம்பிள்ஸ். சொல்லவே வார்த்தையே இல்லை, அந்தளவுக்கு செம்மையாக கோயில் கட்டுறதுல இவங்க வந்து ஃபேமஸ்ஸு. தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இவங்களோட ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர், பெயிண்டிங், ஐக்னோகிராஃபி ஆஃப் தி சோழா ஆர்ட், இதிலேருந்தே அவங்க எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக ஒரு ஆர்டிஸ்டிக்காக இருந்திருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். இதில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும் என்னன்னா, இப்போ நம்ம டெம்பிள் அப்படிங்கும்போது டக்குன்னு நமக்கு என்ன யோசிப்போம், கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், உண்டியலில் காசு போடுறோம், வந்துடுறோம் அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. ஆனால் அந்த டைமில் டெம்பிள் அப்படின்றது சாமி கும்பிட்றதுக்கான இடம் மட்டும் இல்லை. என்ன சொல்கிறாங்க, இது பாருங்கள், செம்மையாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெம்பிள் டூரிங் த சோலா பீரியட் வேர் நாட் மியர்லி த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். சாமி கும்பிட்ற இடம் மட்டும் இல்லை, தே வேர் த லார்ஜ் லேண்ட் ஹோல்டர்ஸ். அவங்க பேரில் நிறைய லேண்ட் இருக்கும், அதுலேருந்து வர்ற வருமானம் ஃபுல்லாக கோயிலுக்கு தான் வரும். அடுத்து டெம்பிள்ஸ் ப்ரமோட்டட் எஜுகேஷன் அண்ட் டிவோஷனல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ். டிவோஷனல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸ்னால் என்ன அர்த்தம்? அது அடுத்து பாருங்கள், ப்ரமோட்ஸ் எஜுகேஷன். பள்ளி, அதாவது படிப்பு சொல்லிக் கொடுக்குற இடமாவும் கோயில் இருக்கும். டிவோஷனல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட்ஸு, டான்ஸு, மியூசிக்கு, ட்ராமா, இது எல்லாமே கோயிலில் நடக்கும். அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ கோயிலில் வந்து நம்ம ஜென்ரலாக இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அங்கே வந்து டான்ஸ் ஆடுறவங்க, ட்ராமா பண்ணுறவங்க, மியூசிக் பாட்டு பாடுறவங்க, இவங்கெல்லாம் கோயிலில் தான் இருப்பாங்க. படிக்கிறவங்க எல்லாருமே கோயிலில் தான் இருப்பாங்க. அவங்களுக்கான சம்பளமும் கோயிலேருந்து, அந்த கோயில் நிலத்துலேருந்து வருதுல வருமானம், அதை வச்சு இவங்க எல்லாருக்கும் சம்பளம் கொடுப்பாங்க. ஸோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் கோயிலில் தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ண முடியுது. செம்மையாக இருக்குது. அடுத்து சோலாஸ் பேட்டர்ன்ஸ் ஆஃப் லேர்னிங். இவங்க கல்விக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜேந்திரா ஒன்று இருக்கார்ல, அவர் 8000 அப்படின்ற பிளேஸில் ஒரு வேதிக் காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அங்கே 340 ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருக்காங்க, 14 டீச்சர்ஸ் இருந்திருக்காங்க. அதே இதை வந்து எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு, அது இல்லாமல் லேட்டராக திருபுவனம், திருமுக்கூடல், இந்த 2 பிளேஸ்லையுமே 1948 ஒன்று, 1067 ஒன்று, ரெண்டுமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. என்ன ஓப்பன் பண்ணியிருக்காங்க? எஜுகேஷன் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. The great literary work, பெரிய புராணம் அண்ட் கம்பராமாயணம் பிலாங் டு திஸ் பீரியட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பராமாயணமும் பெரிய புராணமும் சோழா பீரியடில் தான் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக ட்ரேடு. இவங்களோட ட்ரேடை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவங்க சோழா பீரியடில் ட்ரேடு செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா இவங்க நேவல் பவரில் அதிகமாக வச்சுருந்தாங்களா, அதாவது கடற்படையை நல்லா செம்மையாக வச்சுருந்தாங்க. அதனால் ட்ரேடும் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் 2 குரூப் இருக்காங்க. ஒன்று 5 வர்ணத்தார், இன்னொன்று மணி கிராமத்தார். 5 வர்ணத்தார் அப்படின்றவங்க வெஸ்ட் ஏஷியன்ஸு, அரப்ஸு, ஜூஸ், கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம்ஸ், இவங்க 5 பேரையும் தான் 5 வர்ணத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க தான் மேரிடைம் ட்ரேட் பண்ணுவாங்க, அதாவது கடல் கடந்து வாணிபம் பண்ணுறவங்க 5 வர்ணத்தார். அடுத்து மணி கிராமத்தார் அப்படின்றவங்க இன்லேண்ட் ட்ரேடு, நாட்டுக்குள்ளே ட்ரேட் பண்ணுறவங்க மணி கிராமத்தார் அப்படின்னு சொல்கிறோம். இது காலப்போக்கில் என்னாச்சு அப்படின்னா, இந்த 2 குரூப்பும் ஒன்றா சேர்ந்து வேறு மாதிரி மாறிடுச்சு. 500வர், திசை 1500வர், 2 பேர் இப்படி, அதாவது அப்படி இருந்த டிவிஷன் வந்து மாறி இப்படி மாறிடுச்சு. இவங்க 2 பேருமே மேரிடைம் ட்ரேட் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேருக்குமான கில்ட் அப்படின்னா என்ன சொன்னோன்னா, நம்ம இப்போ இந்த டைமில் வந்து நம்ம சங்கம்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த டைமில் அதுக்கு பேர் வந்து கில்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐவோல் கர்நாடகா அப்படின்ற பிளேஸில் ஒரு கில்ட்டை வச்சு அதுக்கு கீழே இவங்க எல்லோரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் 500வர் அப்படின்றவங்க சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. வெயிட் ஓகே, என்னென்ன ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எலிஃபண்ட் டஸ்க்கு, கோரல்ஸு, காஞ்ச், டிரான்ஸ்பரண்ட் கிளாஸு, பிட்டல் பனட்ஸு, கார்டமம், ஒப்பே கிளாஸ், காட்டன் ஸ்டஃப் வித் கலர் ஸ்கின் த்ரெட், வேறு இம்போர்ட்டட், இதெல்லாமே இறக்குமதி பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்போர்ட் பண்ணது என்னென்ன அப்படின்னா, சாண்டல்வுட், எபோனி, காண்டிமெண்ட்ஸ்,
ப்ரிஷியஸ் ஜெம்ஸ், பெப்பர், ஆயில், பேடி, கிரெயின், சால்ட் இதெல்லாமே வேறு நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது மாதிரிலாம் இதுலேருந்துலாம் பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அடுத்தது லேட்டர் பாண்டியாஸ் வந்துட்டோம் ஒரு இல்லையா. லேட்டர் பாண்டியாஸ் வந்து ஏன்ஷியன்ட் டைமில் நான் தான் முன்னாடி சொன்னல, சங்கம் டைமில் மூவேந்தர்களில் முக்கியமான வேந்தர் பாண்டியர். ஏன் அப்படின்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமைக்குரியவங்க மதுரை, அதாவது மதுரை பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதை தான் இப்போ சொல்கிறாங்க. பாண்டியாஸ் வேர் ஒன் ஆஃப் த 3 ஏன்ஷியன்ட் தமிழ் டைனாசிட்டி தட் ரூல்ட் சவுத் இந்தியா சின்ஸ் 4th century. அதை என்ன சொல்கிறாங்க, சங்கம் பீரியட் வந்து ஜென்ரலாக 4th century BC-லேருந்து 3rd century AD வரைக்கும் சொல்லுவாங்க. அந்த பீரியடில் ரொம்ப முக்கியமாக ரூல் பண்ணாங்க இவங்க. அந்த டைமில் இவங்களோட கேபிட்டல் என்ன அப்படின்னா கொர்க்கை, அசோசியேட் வித் பேர்ல் ஃபிஷரிஸ். முத்து குளிக்கிறதுல இவங்க ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க, முத்தெடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் மதுரை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏர்லியர் கேபிட்டல் வந்து கொர்க்கை, லேட்டராக மதுரைக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. மதுரை அப்படின்றது தமிழ் இலக்கியத்தை வளர்க்குறதுல ரொம்ப பெருமை, அதாவது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பிளேஸு. அங்கே தான் வந்து சங்கம் அப்படின்றத ஆரம்பித்தாங்க. இவங்க வந்து வாஸ் அ கிரேட் சென்டர் ஆஃப் கல்ச்சர் ஆஃப் மதுரை இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அந்த இடத்துல தான் வந்து நிறைய புலவர்கள் சேர்ந்து தமிழை வளர்க்குறதுக்கு நிறையா பாட்டு பாடி நிறைய கல்ச்சரல் ஆக்டிவிட்டி நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக அவங்களோட சவுத் இந்தியாவில் அவங்களோட பொசிஷனை வந்து திருப்பி இப்போ வந்து சங்கம் பீரியடில் பாண்டியாஸ் சேராச்சோலா இருந்தாங்கள்ல, அவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு அடுத்து வந்தவங்க தான் கலாப்ராஸ் எப்படா போவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அவங்கள அடிக்கிறதுக்கு. அப்போது அவங்க அசந்த நேரமாக பார்த்து கலாப்ராஸ் ரூலில் வந்து தூக்கி எறிஞ்சிட்டு அடுத்ததாக 6th century திருப்பி பாண்டியாஸ் வராங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா யோசிங்க. சோலாஸ் அப்படின்றவங்க 9th century தான் வந்தாங்க. ஆனால் பாண்டியாஸ் முன்னாடியே வந்துட்டாங்க, 6th century வந்துட்டாங்க. கலாப்ராஸ் ரூலை வந்து முடிச்சு விட்டுட்டு 6th century பாண்டியாஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் சோலாஸ் வந்து 9th century எமர்ஜ் ஆகும்போது பாண்டியாஸால் ஈடு கொடுக்க முடியல. ஸோ என்னாச்சு, அந்த சோலாஸ் ரூல் பண்ணாங்களே அந்த 9th to 13th century அந்த பீரியடில் வந்து பாண்டியாஸ் வந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சோலாஸுக்கு கீழே அவங்களுக்கு கீழே ஃபுடேட்ரி மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ இந்த லேட்டர் பாண்டியாஸ்லேயே 2 ஷிஃப்ட் இருக்காங்க, 6th to 9th ஒருத்தவங்க, அப்புறம் 13 to 16 ஒரு பேட்ச், 2 பேட்ச்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியாஸ் நடுவில் சோலாஸ் இருப்பாங்க. இப்போது பார்க்கலாம், அதான் சொல்கிறாங்க 9th to 13th century சோலாஸ் வந்தாங்க. அந்த டைமில் இவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் சோலாஸ் போனதுக்கப்புறம் இவங்க வந்து திருப்பி லேட்டர் பாண்டியாஸ் வந்து அத்தாரிட்டிக்கு வந்தாங்க. அவங்க 16th century வரைக்கும் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 9 to 13 ஒரு பேட்ச்சு, 6 to 9 ஒரு பேட்ச்சு, 13 to 16 ஒரு பேட்ச், நடுவில் வந்து சோலாஸ் இருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ரிவைவல் ஆஃப் பாண்டியா கிங்டம் சொல்லணும் அப்படின்னா 600லேருந்து 920s. திஸ் இஸ் த ஃபஸ்ட் பேட்ச். இப்போது இதை வந்து ஃபஸ்ட்டு யார் ஆரம்பித்து வைக்கிறா அப்படின்னா கடுங்கோன் அப்படின்றவர் தான். பாண்டியார் டெரிட்டரியை கலாப்ராஸ் வந்து முடிச்சுட்டு இவர் வந்து ஆரம்பித்து வைக்கிறார் 6th century பாண்டியார் ரூலை. he was succeeded by 2 others. இவருக்கு அப்புறம் 2 முக்கியமான சக்ஸஸஸ் வராங்க. அரிகேசரி மாரவர்மன் was the first strong பாண்டியா ரூலர். இவர் வந்து எப்போ ஆட்சிக்கு வராரு அப்படின்னா 642 வராரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அரிகேசரி மாரவர்மன் 642 AD. he was contemporary of இவரை பற்றி ஒரு ஸ்பெஷல் சொல்லணும். என்ன அப்படின்னா பல்லவா கிங்ஸு மகேந்திரவர்மன் 1, நரசிம்மவர்மன் 1 2 பேர் இருக்காங்களே, இவங்க 2 பேரும் அரிகேசரி மாரவர்மனோட கான்டெம்பரரி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்களும் ஒரே டைமில் வேறு பிளேஸை ரூல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அரிகேசரி அப்படின்றவர் வந்து பல்லவா ரூலர்ஸ்க்கு கான்டெம்பரரி, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ஸ்கிரிப்ஷன் இவரை பற்றி இவரோட வெற்றியை பற்றி நிறைய காப்பர் பிளேட் அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து இருக்குது. சேராஸ், சோலாஸ், பல்லவாஸ் அண்ட் சின்ஹலேஸ் இவங்க எல்லாரையும் விக்ட்ரி தோக்கடிச்சு ஜெயிச்சாரு அப்படின்றத பற்றி அந்த இன்ஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த அரிகேசரி மாரவர்மனை தான் நம்ம கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவோம். கூன் பாண்டியன் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலாக இவரோட கதையை கேட்டால் எனக்கு அப்படியே வந்துச்சு. என்னென்னா இந்த ஆள் முதல்ல ஜெயினிசம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஜெயினிசம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவரை திருஞான சம்பந்தர் வந்து பேசி மாற்றி சைவத்துக்கு சைவேட்டாக மாற்றிருக்காரு. சைவேட்டுக்கு வந்த இவர் ஜெயினிசம் ஃபாலோ பண்ணுவாங்கள்ல ஜெயின்ஸு, அவங்க எல்லாரையுமே கொண்டு போட்டிருக்காரு. இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரில. ஏற்கனவே அவர் அதானே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தார். அங்கேருந்து இங்கே வந்தோன்னா அவங்க எல்லாரையும் போட்டு சாவடிச்சிருக்காரு. ஸோ இது வந்து சும்மா பொய் கிடையாது, இது உண்மை அப்படின்னு சொல்லி மென்ஷன் வேறு பண்ணியிருக்காங்க. இது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்ஸை படித்து பாருங்கள். அடுத்து அரிகேசரிக்கு அப்புறம்
கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஜாதிலா பராந்தக நெடுஞ்செழியன், இவரை வந்து வரகுண பாண்டியன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவர் தான் வேள்விக்குடி பிளேட்ஸோட டோனர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேள்விக்குடி பிளேட்ஸ் யாரோடதுன்னு கேட்பாங்க, பராந்தக நெடுஞ்செழியன், ஞாபகம் வச்சுக்கோங்க. தஞ்சாவூர், திருச்சி, சேலம், கோயம்புத்தூர் இந்த ஏரியா எல்லாமே இவங்களோட டெரிட்டரி கீழே இருந்திருக்கு. இவரோட நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் வந்து சக்ஸஸர் ஸ்ரீ வல்லபா அண்ட் வரகுணா டூ சக்ஸஸ்ஃபுல்லி டிஃபீட்டட் பை பல்லவாஸால் தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் டம்மி பீஸு. அடுத்து லேட்டராக சோழ டைனாசிட்டியோட எக்ஸ்பேன்ஷனை வந்து இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ பராந்தகா 1 வந்து ராஜசிம்மா 2, பாண்டியா கிங் ராஜசிம்மா 2 வந்து தோக்கடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவ்வளோதான், பாண்டியாஸ் வந்து இதுக்கப்புறம் பெருசாக மேலே வரமாட்டாங்க, கிங்டமாக இருக்க மாட்டாங்க. சோலாஸுக்கு கீழே ஒரு சின்ன ஒரு பெட்டி பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி ஆகிடுவாங்க. தஸ் எண்டட் த பாண்டியா ரூல் ரிவைவ்டு பை கடுங்கோன் ஆரம்பித்து வச்ச பாண்டியா ரூலை நம்ம பராந்தகா 1 வந்து ராஜசிம்மா 2 வந்து டிஃபீட் பண்ணதுனால அந்த ரிவைவல் வந்து முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் புதுசாக ஆரம்பிக்கணும், எல்லா கோட்டையும் அழிங்க முதல்லேருந்து போகிறேன்ற மாதிரி திருப்பி அவங்க வந்து சோழா பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிப்பாங்க. அது என்னென்னு பார்க்கலாம். ரைஸ் ஆஃப் லேட்டர் பாண்டியாஸ் 1190 1310 வரைக்கும் சோழா வைஸ்ராசிட்டி பிகம் வீக். அதாவது சோலாஸ் வந்து வீக்கானதுன்னு பாண்டியா வந்து என்ன பண்ணுவாங்க, ஆதிராஜேந்திரன் வந்து இறந்து போயிடுவார். அதுக்கப்புறம் சோலாஸ் வந்து வீக் ஆயிடுவாங்க. ஸோ இதாண்டா நமக்கு டைமு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் திரும்பி பாண்டியாஸ் வந்து தலை தூக்க ஆரம்பிப்பாங்க 13th century. அவங்களோட கேபிட்டல் திருப்பி மதுரை. இப்போ வந்து கயல் அப்படின்றது ஒரு கிரேட் போர்ட் ஆயிரும். கயல் அப்படின்றது இப்போது அட் ப்ரெசென்ட்டில் வந்து தூத்துக்குடி, அதுதான் காயல்பட்டினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. மார்கோ போலோ வெனிஸ் ட்ராவலர் இருக்கார்ல, அவர் வந்து காயலை வந்து 2 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. 1288 ஒரு தடவை, 1293 ஒரு தடவை. அது 5 வருஷம் டிஃப்ரென்ஸில் வந்துட்டு 5 வருஷம் கழிச்சு திருப்பி இன்னொரு தடவை வந்திருக்காரு. இவர் அந்த போர்ட்டை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த போர்ட்டில் ஃபுல்லாக அரேபியா அண்ட் சைனா ஷிப்ஸ் வந்து நிறையா இருக்குமா. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி செம்மையாக நடந்துகிட்ருக்கும். எப்போ பார்த்தாலும் கப்பல் வரும் போகும், சரக்கை ஏற்றும் இறக்கும் அப்படின்ற மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாக நடக்கும் அரேபியா அண்ட் சைனா கூட அப்படின்னு சொல்லி மார்கோ போலோ சொல்லியிருக்காரு. மார்கோ போலோ வந்து பாண்டியா கிங்டம் வந்து எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். த ரிச்சஸ்ட் அண்ட் த மோஸ்ட் ஸ்ப்ளெண்டிட் ப்ராவின்ஸ் இன் த வேர்ல்டு. அதாவது உலகத்திலே ரொம்ப பணக்கார மற்றும் செழுமையான ஒரு நாடு அப்படின்னா அது பாண்டிய நாடு தான். இவர் சிலோனையை சேர்த்து சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, ப்ரொடியூஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஜெம்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் தட் ஆர் ஃபவுண்ட் இன் தி வேர்ல்டு. அதாவது உலகத்திலே அதிகப்படியான முத்துக்கள், ஜெம்ஸு அண்ட் பேர்ல்ஸ் வந்து இந்தியா அண்ட் சிலோன், இந்த பாண்டிய கிங்டம் அண்ட் சிலோன் சேர்த்து தான் அதிகமாக இந்த ஜெம்ஸ் அண்ட் பேர்ல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. இங்கே தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன் இஸ் ட்ராவல் அக்கௌண்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இவர் வந்து வேற என்ன மார்கோ போலோ மென்ஷன் பண்ணுறாரு அப்படின்னா, சதி அப்படின்ற ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. கணவர் இறந்து போயிட்டா மனைவியை தூக்கி உள்ளே போடணும் அப்படின்ற சதி ப்ராக்டிஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி கிங்குன்றவர் நிறையா கல்யாணம் பண்ணியிருந்திருக்காரு. பாலிகமி, ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற ப்ராக்டிஸ்லாம் கிடையாது, பாலிகமி ப்ராக்டிஸ் இருந்திருக்கு கிங்கு கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. சடையவர்மன் சுந்தரபாண்டியன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, செகண்ட் பாண்டியன் கிங்டமோட ஒரு முக்கியமான ரூலர் சடையவர்மன் சுந்தரபாண்டியன். இவர் ஜடாவர்மன் கூட சொல்லுவாங்க. 1251 1268 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. என்டையர் தமிழ்நாடையும் ஒரு ரூலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. நெல்லூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஆந்திராவில் இருக்க நெல்லூர் வரைக்கும் இவரோட ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காரு. ஒய்சாலாசையும் ஒரு செக் வச்சு தான் வச்சுருக்காரு. இதை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன், வந்தனா போட்டுருவேன்னு சொல்லி ஒரு மாதிரி மிரட்டி வச்சுருந்துருக்காரு. சேரா ரூலர், மலைநாடு ரூலர், அவரையும் இவர் வந்து கப்பம் கட்ட வச்சுருக்காரு. அவரையும் அடக்கி தோக்கடிச்சு எனக்கு வந்து நீ கீழே கப்பம் கட்டணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி வச்சுருக்காரு. கப்பம் மீன்ஸ் அவங்க வந்து வரி கட்டணும், எனக்கு கீழே என்னோட தலைமையை நீ ஏற்றுக்கணும் அப்படின்ற மீனிங்கில் வச்சுருந்துருக்காரு. அடுத்து சோழா ஸ்டேட் வந்து டிக்ளைன் ஆனதுக்கப்புறம் இந்த போஜா அப்படின்ற ஒரு ப்ராவின்ஸில் இருக்க கிங்கு சோமேஸ்வரா அப்படின்றவர் கூட சண்டை வந்திருக்கு நம்ம சுந்தரபாண்டியனுக்கு. அப்படி சண்டை எந்த இடத்துல சண்டை நடந்துச்சு அப்படின்னா, இந்த வாரட் கண்ணனூர்ன்ற பிளேஸில் சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டையில் வந்து வீர சோமேஸ்வரா வந்து தோக்கடிச்சு சுந்தரபாண்டியன் ஜெயிச்சிருக்காரு. பாருங்கள், நம்ம போஜா ப்ராவின்ஸ் கிங்கையே சுந்தரபாண்டியன் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. போஜா அப்படின்றது சென்ட்ரல் இந்தியாவில் மத்திய பிரதேஷ் ரீஜியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பிளேஸில் இருக்க கிங்கையும் இவர் வந்து தோக்கடிச்சு பெரிய ஆளாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் கடலூர், காஞ்சிபுரம் இன் நார்தன் தமிழ்நாடு, ஆற்காடு அண்ட் சேலம் இந்த வெஸ்டர்ன் ரீஜன், இந்த பிளேஸ் எல்லாத்தையுமே இவர் கீழே வச்சுருந்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
இதுதான் பாண்டியாஸோட காயின்னு பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இவர் ரூல் பண்ண சமயத்திலே இன்னும் 2 பேர் பக்கத்தில் ரூல் பண்ணியிருக்காங்க. விக்ரம பாண்டியன், வீரபாண்டியன். இவங்களும் இவங்களோட கோ ரெஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒரே சமயத்தில் 2-3 பேர் ஒரு கிங்டம் வந்து ரூல் பண்ணியிருக்காங்கன்ற மீனிங்கு. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வந்தவர் மாரவர்மன் குலசேகரன். இவர் வந்து 40 வருஷம் ரூல் பண்ணியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. உண்மையிலே செம்ம. கிவிங் த கண்ட்ரி பீஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி, அமைதியும் வளமையும் சேர்த்து கொடுத்துருக்காரு. இவருக்கு 2 பசங்க. இந்த கதையை கேட்காதீங்க, ரொம்ப கொடுமை. 2 பசங்களா? 2 பசங்களில் ஒருத்தன் வீரபாண்டியன், இன்னொருத்தன் வந்து சுந்தரபாண்டியன். இவர் வந்து 2 பையனில் வீரபாண்டியனை வந்து தனக்கு அடுத்து கிங்காக அப்பாயின் பண்ணுறாரு. அப்பாயின் பண்ணும்போது இந்த சுந்தரபாண்டியன் கடுப்பாகி என்ன பண்ணுறான், சண்டைக்கு வரான். சண்டைக்கு வரும்போது அவங்க அப்பா மாரவர்மனை வந்து போட்டு தள்ளிட்டு வீரபாண்டியனையும் கொல்லலான்னு வரும்போது, ஆனால் வீரபாண்டியன் ஜெயிச்சிடறாரு போரில். வீரபாண்டியன் ஜெயிச்சதுனால சுந்தரபாண்டியனை விரட்டி விட்டுறாரு. சுந்தரபாண்டியன் போகிற ஆள் சும்மா இல்லாமல் மேலே போய் டெல்லியில் போயிட்டு அலாவுதீன் கில்ஜியை தூண்டி விட்டு அந்த ஆளை போய் முடிச்சு விட்டு நீங்கள் வந்து கில்ஜி டைனாசிட்டி, அதாவது சுல்தான் ஆட்சியை வந்து மதுரையில் அமைங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆளை தூண்டி விட்டு அங்கேருந்து அலாவுதீன் கில்ஜி அவரோட படைத்தளபதி மாலிக் கஃபூரை இங்கே அனுப்புவார். மதுரைக்கு அனுப்பி இங்கே இருக்கிற வீரபாண்டியனை தோக்கடிச்சிட்டு இங்கே வந்து சுல்தான் ஆட்சியை கொண்டு வந்துடுவாங்க. உள்ளதும் போச்சுன்னா நொல்ல கண்ணான்னு அதோட பாண்டியாஸ் ரூல் முடிஞ்சு போயிடும். பாண்டியாஸ் ரூல் முடிஞ்சு டெல்லி சுல்தான் ரூல் வந்து சவுத் இந்தியாவில் ஆரம்பிச்சிடும். ஓகேயா? After Malik Kafur invasion, the Pandyan kingdom came to be divided among the number of kings from the main ruling Pandya family. என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஒரு பாண்டியா கிங்டம் ரூல் பண்ணுறச்சா, இப்போ மாலிக் கஃபூர் படையெடுத்ததுக்கப்புறம் கிங்டம் அப்படின்னு இல்லாமல் போய் சுல்தானுக்கு கீழே, டேரக்ட் சுல்தானுக்கு கீழே மதுரை வந்துடும். ஸோ இன் மதுரை முஸ்லீம் ஸ்டேட் சபார்டினேட் டு தி டெல்லி சுல்தான் கேம் டு பி எஸ்டாப்ளிஷ்ட். மதுரை வந்து டெல்லி கீழே வந்துருச்சு. மற்ற பிளேசஸ் எல்லாமே சின்ன ரூலர்ஸ் வந்து வேறு ரூலர்ஸ் ரூல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சா? அடுத்து பாலிட்டி அண்ட் சொசைட்டி, ஸ்டேட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டியாஸ் அப்படின்றவங்க மதுரை அப்படின்றதான் அவங்களோட கேபிட்டலு. மதுரை வந்து ரொம்ப ஃபேமஸாக எப்படி கூடுவாங்க அப்படின்னா கூடல் அப்படின்னு சொல்லுவாங்க மதுரையை. ஸோ கிங்குக்கு பேர் என்ன அப்படின்னா கூடல் கோன், கூடல் நகர் வல்லவன், கூடல் நகர் காவலன், இந்த மாதிரி பேர்லாம் கிங் வந்து ட்ரெடிஷ்னலாக பேர் சூட்டிகிட்டு இருக்காரு. இவங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு மிலிட்ரி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அவங்களோட ஹார்ஸ். அவங்க வச்சுருந்த குதிரை தான் அவங்களுக்கான பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு குதிரை எங்கேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா அராப்ஸ், இவங்க ட்ரேட் பண்ணுறாங்களே நிறையா, அப்போது அராப்ஸ் கிட்டேருந்து நிறையா குதிரையை வாங்கியிருக்காங்க. அதனால இவங்களோட படையில் வந்து நிறையா குதிரை இருந்திருக்கு. இவங்க வந்து எதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா மனுஸ்மிருதி, அதாவது மனு சாஸ்திரம்னா ஒன்றும் இல்லை, மனு அப்படின்றவர் அவர் ஒரு சாஸ்திரம் எழுதியிருக்காரு. அது என்னன்னா, இப்போ வந்து நான் ஜென்ரலாக சொல்கிறேன், ஆண்கள் அப்படின்றவங்க தான் பெரியவங்க, பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழே தான் இருக்கணும், பெண்கள் வந்து எந்த சடங்குகளையும் நடத்தக்கூடாது, பெண்கள் வந்து எல்லாத்துக்கும் எந்த இதுலேயும் பங்கு கொள்ளக்கூடாது, வர்ணாசிரம முறை இருக்கணும், அதாவது ஜாதி முறை இருக்கணும், இவன் பெருசு அவன் கீழே, பிராமின்ஸ் தான் பெருசு, இப்படின்ற மாதிரி நம்ம எதெல்லாம் வேதிகேஜில் வந்து பார்த்துருப்போம், வேதிகேஜில் இது மாதிரிலாம் இருக்குன்ட்டு, அந்த மாதிரி உள்ளதெல்லாம் எழுதுனது தான் மனுசாஸ்திரம். நமக்கு இப்போ அதெல்லாம் பார்த்தா என்னடா ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தோணுதில்ல, இதெல்லாம் தான் மனுசாஸ்திரத்தில் இருக்கும். திஸ் டாக்ட்ரைன் சப்போர்ட்டட் தி சோஷியல் ஹைரார்கி இந்த சொசைட்டி. அதான் சொல்கிறேன்ல, சோஷியல் ஹைரார்கி இருக்கணும். சோஷியல் ஹைரார்கி மீன்ஸ் வர்ணாசிரம முறை, ஜாதி, நம்ம இப்போ ஜாதி சொல்கிறோம்ல அந்த மாதிரி வர்ண முறை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிங்ஸ் அண்ட் லோக்கல் செஃப்ஸ் கிரியேட்டட் பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் கால் மங்களம். இங்கே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பாண்டியா பீரியடில் வந்து பிராமின் செட்டில்மெண்ட்ஸ்க்கு பேர் வந்து மங்களம் அல்லது சதுர்வேதி மங்களம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மங்களம் ஆர் சதுர்வேதி மங்களம்னா என்னன்னு தெரியணும். பிராமின் செட்டில்மெண்ட்ஸ் இன் தி பாண்டியா ரூல், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆக்சுவல் லேண்ட் ஓனிங் குரூப்ஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் அ பூமி புத்திரர்ஸ். லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு பேர் என்ன? பூமி புத்திரர்ஸு, இல்லைனா வெள்ளாளர்ஸுன்னு கூட சொல்லுவாங்க. தேவர் லோக்கல்ஸ் அண்ட் ரெஃபர்ட் அஸ் நாட்டு மக்களை தான் லேண்டு வச்சுருக்கவங்க தான் நாட்டு மக்களாம், மற்றவங்களாம் தெரில. தேவர் லோக்கல்ஸ் அண்ட் தே ஆர் ரெஃபர்ட் அஸ் அ நாட்டு மக்கள். அடுத்து த கம்யூனல் அசம்பிளி ஆஃப் திஸ் குரூப் இஸ் கால்ட் சித்திரமேலி பெரிய நாட்டார். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கம்யூனல் அசம்பிளி, இந்த குரூப் இருக்குல்ல, லேண்ட் ஓனிங் குரூப்பு, அந்த குரூப்போட கம்யூனல் அசம்பிளிக்கு பேர் சித்திரமேலி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குரூப்லேயே கொஞ்சம் பெரியவங்க, அவங்க எல்லோரும் சேர்ந்து அவங்க எல்லாத்துக்கும் பேர் சித்திரமேலி பெரிய நாட்டார். அடுத்து ராயல் அஃபீஷியல்ஸு. த பேண்ட் ஆஃப் அஃபீஷியல்ஸ் எக்ஸிக்யூட்டட் த ராயல் ஆர்டர்ஸு. த பிரைம் மினிஸ்டருக்கு பேர் உத்தர மந்திரி. த ஹிஸ்டாரிக்கல் பர்சனாலிட்டி மாணிக்க வாசகர், குலச்சிரையர், மரங்காரி, இவங்க எல்லாருமே மினிஸ்டர்ஸாக இருந்திருக்காங்க.
ராயல் செக்ரட்டரியேட் பேர் எழுத்து மண்டபம் அப்படின்னு பேர். செக்ரட்டரியேட் அதாவது அங்கே தான் எல்லா அஃபிஷியல்ஸ் மீட்டிங்கும் நடக்கும், அதுக்கு பேர் எழுத்து மண்டபம். த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அஃபிஷியல்ஸ் வேர் மாறன் ஏனன், சட்ட ஞானபதி, ஏனாதி சட்டன், தீரதீரன், மூர்த்தி ஏனன், இவங்க எல்லாருமே முக்கியமான அஃபிஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைட்டில் ஆஃப் மிலிட்ரி கமாண்டர்ஸ் வந்து பள்ளி வேளான், பராந்தகன் பள்ளி வேளான், மாறன் அதிட்டன், தென்னவன் தமிழ்வேல், இதெல்லாமே மிலிட்ரி கமாண்டர்ஸ்க்கான பேர் டைட்டில்ஸ். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் டிவிஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா பாண்டி நாடு, சோழ நாடுகிட்ட இருந்தால் இவங்க வந்தாங்க. ஆக்சுவலாக சோழ நாடு மாதிரியே தான் இருந்திருக்கு பாண்டிய நாடும். இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கன்சிஸ்ட் ஆஃப் மெனி ப்ராவின்சஸ்க்கு பேர் வந்து வளநாடு. அது வளநாடு வந்து நாடுவாக பிரிஞ்சிருக்கு, நாடு அண்ட் குர்ரமாக பிரிஞ்சிருக்கு. த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டிஸ் ஆஃப் நாடுஸ் வந்து நாட்டார்ஸ்னு சொல்லுவாங்க. நாடு அண்ட் குர்ரம் கண்டைன் செட்டில்மெண்ட்ஸு, மங்களம், நகரத்தார், நகரம், ஊர், குடி, இதெல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வந்து வகிச்சிருக்காங்க இந்த பிளேஸ்லலாம். ஒன்றும் இல்லை, சிம்பிள். இப்போ வந்து வளநாடுக்கு அப்புறம் நாடு இல்லைன்னா குர்ரம், அவ்வளோதான். இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது இல்லாமல் மங்களம், நகரம், ஊர், குடி இதெல்லாமே இருந்திருக்கு, அவ்வளோதான். அடுத்ததாக வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா மானூர் அப்படின்ற பிளேஸில் ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் கிடச்சிருக்கு. அதுவும் என்ன சொல்கிறது, இதுவும் சோழாவோட கவர்னன்ஸ் மாதிரி தான் இருக்கும், லோக்கல் கவர்னன்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வில்லேஜ் அசம்பிளி இருக்கும், கமிட்டி இருக்கும். அதாவது இங்கே வந்து என்ன ஒரு பர்டிகுலர் மென்ஷன் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா போத் சிவில் அண்ட் மிலிட்ரி பவர்ஸ் வெஸ்டட் இன் தி சேம் பர்சன். ஒருத்தரையும் மிலிட்ரியும் அஃபேரையும் பார்த்துப்பாரு, சிவில் அஃபேரையும் பார்த்துப்பாரு. ஆனால் வில்லேஜ் கமிட்டிஸு, வில்லேஜில் அசம்பிளிஸு இது எல்லாமே தான் அட்மினிஸ்ட்ரேஷனை பார்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக இரிகேஷனு. நிறைய இரிகேஷன் சோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே 2 ரிவர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிவர், வைகை ரிவர், தாமிரபரணி ரிவர். 2 ரிவர்லேருந்தும் இரிகேஷன் டேங்க்ஸ் பில்ட் பண்ணி அங்கே வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. சவுத் தமிழ்நாட்டில் சோலாஸ் மாதிரியே பாண்டியாஸும் நியூ இரிகேஷன் டெக்னாலஜியை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோலாஸ் வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜனில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாண்டியாஸும் வேறு பர்டிகுலர் பிளேசஸில் நியூ டெக்னாலஜி ஆஃப் இரிகேஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரிகேஷன் ஒர்க்ஸ் வேர் டன் பை லோக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸு, லோக்கல் சீஃப்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ். இரிகேஷன் வேலைலாம் யார் பார்ப்பா? லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ப்பாங்க, லோக்கல் சீஃப், லோக்கல் அஃபிஷியல்ஸ். இப்போ கூட பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் ஒரு குளம் வெட்டணும் அப்படின்னா கூட லோக்கல் பாடி தான் பண்ணுவாங்க, பஞ்சாயத்து தான் குளம் வெட்டுவாங்க. அதே தான் சேம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ரிப்பேர்ஸ் ஆர் மோஸ்ட்லி அண்டர்டேக்கன் பை லோக்கல் பாடிஸ். ரிப்பேரும் லோக்கல் பாடிஸ் தான் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸ் ஆல்சோ டக் அவுட் டேங்க்ஸ் ஃபார் இரிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்காக லோக்கல்னு இவ்வளோ நேரம் சொன்னாங்க அப்படின்னா லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன், லோக்கல் பாடிஸ் பண்ணாலும் கூட சில சமயங்களில் ட்ரேடர்ஸும் இரிகேஷனுக்கான டேங்க்ஸை வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது டேங்க் வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் பீரியடில்? பாண்டியா பீரியடில். அடுத்து ரிலீஜியன். இவங்க எந்த ரிலீஜியனை பேட்டர்ன் பண்ணாங்க அப்படின்னா வேதிக் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸ் ஆஸ் வெல் அஸ் இன்ஸ்கிரிப்ஷன் சோர்சஸ் மென்ஷன் தி ரிச்சுவல்ஸ். நல்லா இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டியா பீரியடில் வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸு எதை பற்றி பேசுது? அவங்க என்னென்ன யாகா பண்ணியிருக்காங்க, அஸ்வமேத யாகா, ஹிரண்ய கர்ப்ப யாகா, வாஜ்பேய யாகா, இது எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்னு வேள்விக்குடி காப்பர் பிளேட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பார்ஷியாலிட்டி ஆஃப் ரூலர்ஸ் டுவர்ட்ஸ் போத் சைவிசம் அண்ட் வைஷ்ணவிசம். சைவம் வைஷ்ணவம் அப்படின்ற வித்தியாசம்லாம் அவங்க பார்க்கல, எல்லாரையும் ஒரு மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த டெம்பிள்ஸ் ஆஃப் போத் செக்ஸ் வேர் பேட்டர்னைஸ்டு. எல்லா 2 சைவ வைணவ கோயில்களையுமே இவங்க வந்து பாதுகாத்து கொடை வழங்கியிருக்காங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன், அதாவது வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. ரெனோவேட், ஸோ அதை வந்து புதுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய விஷயம், 2க்குமே எந்த பாகுபாடும் காட்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. Great Saiva and Vaishava saints combined contribute to the growth of Tamil literature and spiritual enlightenment. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டியா பீரியடில் சைவா அண்ட் வைஷ்ணவா 2 பேருமே growth ஆஃப் தமிழ் லிட்ரேச்சருக்கும் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டியாஸ் அப்படின்னாலே சங்கம் வளர்த்து தமிழ் வளர்த்தோன்னு நம்ம ஏன்ஷியனில் சொல்லுவோம். ஆனால் லேட்டர் பாண்டியாஸும் இந்த ஆழ்வார் நாயன்மார்களோட உதவியோட தமிழ் லிட்ரேச்சரையும் ஸ்பிரிச்சுவல் என்லைட்டன்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. இந்த பீரியட் தான் இன்டென்ஸ் ரிலீஜியஸ் கான்ஃப்ளிக்ட், அதாவது பக்தி மூமெண்ட் வந்து இவங்க பீரியடில் தான் வந்து தலை தூக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பக்தி மூமெண்ட் பற்றிலாம் அடுத்து அப்கமிங் லெசன்ஸில் பார்க்கலாம். இந்த டைமில் வந்து நிறையா பக்தி மூமெண்ட் வரும்போது புத்திசம், ஜெயினிசம் மாங்ஸ் கூட நிறையா கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். நிறையா போட்டிலாம் நடத்துவாங்க. யார் நீ பெருசாக நான் பெருசாக பேசு, உன் கருத்தை யார் கருத்தை கடைசி யார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து வெற்றி பெற்றவங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய மென்ஷன்லாம், நிறைய இன்சிடெண்ட்லாம் நடந்திருக்கு இந்த பீரியடில் அப்படின்னு சொல்கிறாங்க.
இவங்க வந்து தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட்டை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாண்டியாஸ் ப்ரொமோட் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். அடுத்து டெம்பிள்ஸ். மிடிவல் அண்ட் லேட்டர் பாண்டியாஸ் வந்து நிறைய டெம்பிள்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணல, ஆனால் இருக்கிற டெம்பிள்ஸை நிறையா என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதாவது கோபுரம் கட்டுறது, மண்டபம் கட்டுறது, இந்த மாதிரி இருக்கிற கோயிலை கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்காங்களே தவிர புதுசாக பெருசாக கோயில் கட்டலை. இந்த மோனோலித்திக் மெகா சைஸ் ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் தான் இவங்களோட யூனிக் ஃபீச்சர். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோனோலித்திக் அப்படின்னா ஒரே கல்லாலான, மெகா சைஸ்னால் பெரிய பெரிய அளவிலான ஆர்னமெண்டல் பில்லர்ஸ். அந்த பில்லர்ஸில் நிறைய வேலைப்பாடுகள், செதுக்கு வேலைப்பாடுகள் கொண்ட ஒரே கல்லாலான பெரிய தூண்களை வடிவமைக்கிறதுலாம் இவங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மோனோலித்திக் மெகா சைஸ் ஆர்னமெண்டல் பில்லர்ஸ் பாண்டியாஸோட ஸ்டைலு. த ஸ்கல்ப்சர்ஸ் ஆஃப் சிவா, வைஷ்ணவா, கொற்றவை, கணேஷா அண்ட் சுப்பிரமணியர் இவங்க எல்லாரோட ஸ்கல்ப்சர்ஸுமே கோயிலில் இருக்கும். இவங்க மீனாட்சி டெம்பிளை பேட்டர்னைஸ் பண்ணாங்க. அதாவது நிறைய நிதி உதவி கொடுத்தாங்க, பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. அதில் நிறையா கோபுராசையும் மண்டபாசையும் கட்டியிருக்காங்க. ஆனால் கோயிலை கட்டினது இவங்க கிடையாது. அடுத்ததாக ட்ரேடு. Arab settlement on the west coast of South India from 7th century had led to the expansion of their trade connection to the east coast because the government of the east coast pursued the more liberal and enlightenment policy. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றில் இப்போ அராப் செட்டில்மெண்ட்ஸ் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் இருந்துச்சா, அராப்ஸ் வந்து வெஸ்ட்டில் செட்டில் ஆகிருப்பாங்கள்ல, அவங்கள வந்து நிறைய பேட்டர்னைஸ் பண்ணி, அதை அவங்க நிறைய என்கரேஜ் பண்ணி ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் கூடலாம் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இவங்களோட ஓவர்சீஸ் ட்ரேட் பாலிசி வந்து நிறைய லிபரல், அதாவது பக்கத்தில் இருக்க லிபரலாக இருக்க கண்ட்ரிஸ் கூடலாம் போய் நிறையா ட்ரேட் பண்ணியிருக்காங்க, ஓவர்சீஸ் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர் சார்ட்டர்ஸ் எக்ஸம்ப்டட் ட்ரேடர்ஸ் ஃப்ரம் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் போர்ட் டியூஸ் அண்ட் டோல்ஸ். காயலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அராப் செஃப்டைன்ஸ் ஒருத்தர் இருந்திருக்காரு. அதாவது மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன் அப்படின்றவர் ஒரு கயலில் வந்து ஒரு ஏஜென்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. கயல் அப்படின்றது காயல்பட்டினம். அங்கே வந்து ஒரு ட்ரேடு ஏஜென்சி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அவரோட ஹெல்ப்போடு தான், இந்த சொன்னல மாலிகுல் இஸ்லாம் ஜமாலுதீன், இவரோட ஹெல்ப்போடு தான் இவங்க பாண்டியாஸ் வந்து ஹார்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஹார்ஸில் இவங்க சிறந்து விளங்கியிருக்காங்க. அராப்ஸ்டேருந்து வாங்கினாங்கன்னு சொன்னல, அது யாருக்கிட்டேருந்து வாங்கினாருன்னா இந்த ஏஜென்சி வச்சுருக்காருல இவர்கிட்ட இருந்து தான் இவங்க குதிரையை வந்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 13th and 14th centuryல ஹார்ஸ் ட்ரேட் பிகம் பிரிஸ்க். ஹார்ஸ் ட்ரேட் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. மார்கோ போலோ, வாசஃப் இவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து குதிரையை வந்து செரிமோனியல் பர்பஸஸ், ஏதாவது விழாக்களுக்கு பயன்படுத்துகிற விதமாகவும் அது இல்லாமல் போருக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. 2 விஷயம் சொல்கிறாங்க. செரிமோனியல் பர்பஸ் ஒன்று, ஃபைட்டிங் வார்ஸ், 2க்காகவுமே குதிரை தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை வியாபாரம் பண்ணுறவங்க பேர் வந்து குதிரை செட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குதிரை செட்டீஸ்ன்றவங்க குதிரை வியாபாரம் மட்டும் பண்ண மாட்டாங்க, மெரிடைட் ட்ரேடும் பண்ணுவாங்க. அதாவது கடலோடி வாணிபமும் பண்ணுவாங்க, கடல் தாண்டி போய் வாணிபம் பண்ணுவாங்க. பிஸியஸ்ட் போர்ட் டவுன் அண்டர் பாண்டியாஸ் வந்து காயல்பட்டினம், இப்போ தூத்துக்குடியில் இருக்குது, ஈஸ்ட் கோஸ்ட். கோல்டு காயின் வேர் த சர்க்குலேஷன் அஸ் அ ட்ரேட் வாஸ் கேரிட் த்ரூ தி மீடியம் ஆஃப் கோல்டு. அதாவது கோல்டு காயின் தான் மீடியம் ஆஃப், நம்ம காசு சொல்கிறோன்னா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பணம் கொடுத்தா பொருள் வாங்குறோம்ல, அவங்க வந்து கோல்டு காயின் கொடுத்து பொருள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த கோல்டு காயின் மற்ற வேறு என்ன பேர் இருக்குது அப்படின்னா, காசு, களஞ்சு, பொன், இதெல்லாமே அந்த கோல்டு காயினுக்கான பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. வாசப் வந்து ட்ரேடை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்தியா, அதாவது இந்தியா மற்ற தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மற்ற ஸ்டேட்ஸுக்கு மொத்தம் 10,000 ஹார்ஸஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு. அதில் 1400 ஹார்ஸ் வந்து ஜமாலுதீன் மட்டுமே அவரோட ப்ரீடு, அவர் வந்து சொந்தமாக அவருக்கான ப்ரீடை மட்டுமே 1400 வந்து இம்போர்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இந்த ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் ஈச் ஹார்ஸ், ஒரு குதிரையோட சராசரி விலை எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 220 dinars ஆஃப் ரெட் கோல்டு, 220 dinars. ஓகே, இதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லணும். என்ன அப்படின்னா, கொடுங்கோன் ரெக்கவர்ட் பாண்டியர் டெரிட்டரி ஃப்ரம் கலாபராஸு, அது நமக்கு நல்லா தெரியும். அரிகேசரி, மாரவர்மன், ஜடாவர்மன், நெடுஞ்செழியன் வேர் தேர் 2 prominent successors. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The illustrated rule of later Pandya kingdom were சடையவர்மன், சுந்தரபாண்டியன், இன்னொன்று மாரவர்மன், குலசேகரன். நல்லா ஞாபகம். இந்த 2 பாயிண்ட் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 3 செஞ்சுரியில் 2 பேர் முக்கியமாக இருந்திருக்காங்க, அப்புறம் லேட்டர் வந்த பீரியடில் 2 பேர் முக்கியமாக இருந்திருக்காங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மெரிடைம் ட்ரேட் பற்றி சொல்கிற 2 ட்ராவலர்ஸ் யாராரு, மார்க்கோ போலோ அண்ட் வாசப். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பெரிய வீடியோவாக இருக்குது, கடைசி வரைக்கும் பாருங்கள் ப்ளீஸ். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் தேங்க்யூ ஃபார் supporting me. Thank you.